இமாம் மஹ்தி வரைக்கும் அந்த எண்டு வராது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஒரு பயந்த நாட்களில், பயங்கரமான நாளில், ஒரு இருளில் ஒருவர் தனித்த ராத்திரியில் தவித்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அங்கே அவ்வளவு பயம் இருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், எல்லாரும் கைவிரித்து விடுவார்கள். அப்படி ஒரு நிலைமை அந்த இடத்துக்கு உருவாகும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஷாமை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த யுத்தம் முடிவுக்கு வராது என்றார்கள். அங்கிருந்து யுத்தம் பத்தி எரியும் என்றார்கள். அது முடிவுக்கு வருகிற நேரம் பக்கத்தில் இன்னொரு இடம் பத்தி எரியும் என்றார்கள். அது முடிவுக்கு வருகிற நேரம் இன்னொரு இடத்து பத்தி எரியும் என்றார்கள். மறுமை வரைக்கும் இது போகும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது மல்லமாண்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த யுத்தமா அது இல்லையா என்று எனக்கு தெரியாது. அந்த மண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் அழிகிற மண்ணு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிதிக்கிற மண்ணு, பாபுலூத், எல்லா அதிகமான நபிமார்கள், குர்ஆன் சொல்ற அதிகமான நபிமார்கள் வந்த மண்ணு, பலஸ்தீன மண்ணு என்னுடைய ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். மலக்குமார்கள் ரெக்கையை விரிக்கிற மண்ணு, அல்லாஹ் அருள் செய்த மண்ணு, பைத்துல் மக்தஸில் இருந்து மேராஜுக்கு போனாங்க ரசூலுல்லாஹ். அந்த மண்ணு புனிதமிக்க மண்ணு முஸ்லிம்களுக்கு, அது கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான மண்ணு, யகூதிகளுக்கு புனிதமான மண்ணு. நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்காத வரை மறுமை நாள் வராதென்றா. ஆச்சரியம் என்னண்டா, பெத்லஹேமில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததாக அவர்கள் சொல்லி கொண்டாடுவார்கள். யகூதிகள் அது புனித மண் என்றார்கள் ஜெருசலம். நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனிதம் என்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களும் யகூதியும் சண்டை பிடிப்பீங்க. 1948க்கு முன்னாடி அங்க யகூதி இல்லை, அவங்க முடிஞ்சு 48ல திரும்ப வர்றார்கள். இப்ப அவங்க ராஜ்யமாக அறிவிக்கிறாங்க, எங்க தேசம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களும் யகூதியும் சண்டை பிடிப்பீங்க. அந்த யுத்தம் மர்மிக்கு அடையாளம் என்றார்கள். உலகமே பார்க்குது, யகூதியும் முஸ்லிமும் சண்டை பிடிக்கிறார்கள். காத்தமுல் அன்பியா, நாவசித்து பேசி எதுவும் பொய்யாகாது. அல்லாஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் ஒரு நாளும் வாக்கு மீற மாட்டான். இந்த பலஸ்தீன வெற்றி என்ற தலைப்புல, வெற்றி என்பது எப்படி நடந்தாலும் எங்களுக்கு தான் வெற்றி. இதுவரைக்கும் நடந்ததும் நாங்க தான் வெற்றி. ஏண்டா யுத்தம் முடிக்காம 100 நாள் தாண்டினாலே நாங்க வெற்றி, 200 நாள் தாண்டினால் நாங்க வெற்றி. நீங்க தோத்துடா. வேர்ல்ட் மீடியா உங்க கையில இருந்தாலும், வேர்ல்ட் பாலிடிக்ஸ் உங்க கையில் இருந்தாலும், வேர்ல்ட் லீடர்ஸ் உங்க கையில் இருந்தாலும், எங்க ரப் எங்களோட நிற்கிறான். லா யுக்லிஃபுல் மீஆத், அவன் வாக்கு மீறவே மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக எங்க பகுதி என்ன, எங்களுடைய இதுல என்ன, எங்க உறவுகள் துடிக்கிறார்கள் சகோதரர்களே. எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் எங்க புள்ள, எங்க உறவு சாப்பிட கொடுக்கிறோம், பிஸ்னஸ் பண்றோம், கொண்டு போறோம். இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். பலஸ்தீனத்தில் எத்தனை சகோதரர்கள் உயிரிழந்தாங்கன்னு தெரியாது.